அந்த மினி விலாகில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இஃபா சிக்கன் எப்படி இருக்குன்னு நம்மளும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாமா. இதுக்கு தேவையானது சிக்கன் லெக், அதாவது தை பீஸை எடுத்துக்கோங்க, ஸ்லிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள மசாலா ஊறும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர், கரம் மசாலா தூள், பிளெயின் சில்லி பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அதுக்கு தேவையான சைடு ரெடி பண்ணிடலாம். 3 எக் ஒயிட்டு, 2 கார்லிக், 2 சீஸ் ஸ்லைஸ், கொஞ்சம் பால், 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அரைச்சிட்டோன்னா இதுக்கான சைடு ரெடி ஆகிடும். இப்போது நல்லா உருகின பட்டரில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அமேசிங்காக இருக்குது. நம்ம தை பீஸ்லாம் போடுறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும் போது தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போது நல்லா குக் பண்ண சிக்கன் மேலே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த எக் சீஸ் பேஸ்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா ஸோ அந்த சீஸ் மெல்ட் ஆகி சும்மா சூப்பராக ஜூஸியான இஃபா சிக்கன் ரெடி ஆகிடும். மெயின் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ் இல்லாமல் எப்படி? இந்த சிக்கனை வெறுமாவும் சாப்பிடலாம், பரோட்டாவோட தொட்டும் சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பரோட்டாவோட தொட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ சூடாக பரோட்டாவும் போட்டாச்சு. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.